எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. வானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன சந்தோஷம் இந்த நாள்! ஹல்லேலூயா! அவர் இந்த நாளிலும் அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறது போல அந்த இடத்துல ஒரு தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய கல்லறை இந்த நாளிலும் வெறுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் மகிழ்ந்து நாம் பாடப் போகிறோம், கொண்டாட போகிறோம். ஆகவே எல்லாரும் என்ன, இந்த அருமையான பழைய பாடல், அர்த்தமுள்ள பாடல், எல்லாரும் மகிழ்ச்சியோடு உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த இயேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா! எங்களோடு இணைந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாரும் இணைந்து உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு
அவர் மரித்து ஒரு மனிதனை போல கல்லறைக்கு போனாலும் மூன்றாம் நாளிலே எல்லா மரித்தோரிலிருந்து உயிர் பெற்றவர்கள் முதலாவதாக அவர் உயிர் பெற்று வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நமக்கும் அந்த உயிர் தெழுந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? Yes Lord, we celebrate your resurrection Lord. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஹல்லேலூயா ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, அமைந்து உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. சேர்ந்து சொல்லுவோமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. Yes Lord. இந்த நாளிலும் மரணம் முன் கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே என்று சொன்னவர், இந்த நாளிலும் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவர். இந்த நாளில் அவர் உயிரோடு இருக்கிறதுனால சபையாக இணைந்து நாம் எல்லாரும் உலகத்தோடு இந்த நாளிலே உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபைகள் மக்களோடு இணைந்து அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? எல்லாரும் இணைந்து உலகம் எங்கிலும் கொண்டாடுகிற இந்த நாளிலே ஹல்லேலூயா எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? Yes Lord. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே, மரணமும் கூரெங்கே ஹல்லேலூயா சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், சாவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாரும் இணைந்து உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் மீண்டுமாக கல்லறை திறந்திட ஹல்லேலூயா. அந்த நாளிலே அந்த இடத்துல வந்தவங்க எல்லாம் பயந்தாங்க, எங்க போயிட்டாருடானா. அந்த நாளிலும் அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து பரம் ஏறுவதற்காக அந்த நாளிலே அந்த கல்லறை திறக்கப்பட்டதாக இந்த நாளிலும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டு அவர் சென்றது போலவே அவர் மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. அந்த கல்லறை திறந்ததினால் இந்த நாளிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, இணைந்து உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மீண்டுமா சொல்லமா? உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. என்ன பெரிய ஸ்லாக்கியம்! உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் மரித்தது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தாலும், அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்தது இன்னும் பெரிய அதிசயமாக இருந்தாலும்,
இது எல்லாவிட பெரிய அதிசயம் என்னன்றா, இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொந்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பெற்றிருக்கிற ஜனம் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை பெற்ற எல்லாரும் இந்த நாளிலும் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறது போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, தொடர்ந்து 57ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கல்லறையின் மேல் ஜெயத்தை கொடுத்த அதே வல்லமை இந்த நாளிலும் நமக்கும் ஜெயம் தர அது ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நாம் தைரியமா சொல்லலாம், மரணத்தை பார்த்து, மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்த்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என் ஆண்டவராகிய இயேசு அவர் மரணத்தை விட்டு ஜெயித்து எழுந்தது போல நாங்களும் எங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் தைரியமாக நம்பிக்கை வந்த பாடலை, ஃபாதர் பெட்மன்ஸ் அங்கிள் பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நாளிலே கொண்டாட போகிறோம். மரணத்தின் மேல் ஆண்டவர் நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் பறைசாட்ட போக எல்லாரும் நான் இந்த பாடலை பாடலாமா? எஸ் லார்ட். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி, எல்லா சிறு பிள்ளைகளும், எல்லா பெரியவர்களும், எல்லா வயதானவர்களும், ஒருவேளை நீங்க வியாதியின் படுக்கையில உட்கார்ந்திருந்தாலும் நீங்களும் எங்களோட இணைந்து மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி இந்த நாளிலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும்படியாக
ஊட்டக்கூடிய ஒரு பாடல். ஒருவேளை நம்ம மரிச்சாலும் என்ன பண்ணுவோமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு வருவோமா, அல்லது பூமியில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவரோடு கடந்து செல்வோமா? ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு பக்கமும் நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு மரணத்துக்கு பயப்பட ஒரு துளி இடம் கூட இல்லை. ஹல்லேலூயா. நாம் எது வந்தாலும் அதை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த நாட்களிலே, ஒருவேளை இந்த கோவிட் காலங்களில் அநேகர் நம்மை சுற்றிலும் மரித்து கொண்டு இருந்தாலும், நம்ம குடும்பங்கள் அநேகர் மரித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, அவங்கெல்லாம் கிறிஸ்து வரும்பொழுது அவங்க வருவாங்க. இப்பொழுது பூமியில் இருக்கிற நாமும் கிறிஸ்துவின் வருகையின் சமயத்தில் நாமும் அவரோடு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது மரணத்தின் பயத்திற்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருவேளை இந்த வாதையின் நிமித்தமாக எல்லா இடங்களிலும் மரணத்தின் பயம் இந்த ஆண்டிலே அதிகமாக கவி கொண்டு இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய, மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய, மரணத்தின் பயத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலே நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால எல்லா ஒரு நிமிடம் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு பயம் இல்லை சொல்லுங்க. இயேசு அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, இன்றைக்கு அவர் சாவை ஜெயித்ததினாலே, இன்றைக்கு அந்த அவர் இந்த நாளிலே அவர் உயிர்த்து எழுந்த அதே வல்லமையோடு எங்கள் மத்தியில இருக்கிறதினாலே எங்க வாழ்க்கையில பயத்துக்கு இடம் இல்லை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயத்துக்கு இடமே இல்லை, பயத்துக்கு இடமே இல்லை. வியாதியின் பயத்துக்கு அது என்ன விதமான பயமா இருக்கலாம். It can be any kind of depression or any kind of fear that is tormenting you today. But in the mighty name of Jesus, we declare, because of the resurrective power of the Lord Jesus Christ that is prevalent in our midst right now, that there is no room for fear. In Mark chapter 16 verse 6 we read, an angel of the Lord appeared to the women there and said, do not be alarmed. You seek Jesus of Nazareth, who was crucified, but he is risen. Hallelujah. Tell to your neighbor sitting next to you, or to your family member who's sitting next to you right now, say, do not be afraid. Do not be afraid. Do not be afraid, for he is risen. Hallelujah. He is risen. What a perfect faith we have. What a perfect hope we have today. Hallelujah. இன்றைக்கு இந்த முழு உலகத்திலும் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், நமக்கு இருக்கிற அந்த ஒப்பற்ற மகிமையின் நம்பிக்கை என்னவென்றால், இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய கல்லறை திறக்கப்பட்டு அவர் பரமேறும் பொழுது அங்கு சுற்றிலும் அந்த எருசலேமில் இருந்தவர்கள் எல்லாம் அவர் பரமேறுகிறதை பார்த்தார்களோ, அதே போல ஒரு நாள் அவர் மீண்டும் வருகிறதா இந்த முழு உலகமும் எல்லாரும் பார்க்க போறாங்க. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நானும் அதை பார்ப்பேன் என்று சொல்றவங்களாம் கரங்களை தட்டி hallelujah. We thank you for the eternal faith and the eternal hope that we have. Hallelujah. Let's celebrate this resurrection today. Hallelujah. Let's celebrate. Come on church, everyone together. Victory and the grave has been denied. Jesus lives forever. He's alive. He's alive.
ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். மரணத்தை பாதாளத்தை இயேசு ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார். இயேசு அல்பாவும் ஓமேகாவும் ஆதியந்தம் அவரே. பாவசாபம் உடைந்தது, நாம் விடுவிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். 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 ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. இயேசு ஜீவிக்கிறார். Hallelujah. 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 இன்றைக்கும் ஹalleluya கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. ஹalleluya. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருன்னா கல்லறையில் இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம அந்த கல்லறைக்கு போகும்பொழுது நாம் அழுவக்கூடாது. அந்த கல்லறைக்கிட்ட போயிட்டு நீங்களாம் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு நாள் எப்படி நாங்கள் வந்து இந்த இடத்துல உங்களை நாங்கள் அடக்கம் பண்ணணும், கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் நீங்களாம் இந்த கல்லறை விட்டு வெளியே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து வருகையில் நீங்களாம் நித்திய மகிமையில் உங்களை நாங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே கல்லறைக்கு போகும்பொழுது கிறிஸ்தவர்கள், நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிங்க, நம்ம உடன்பிறப்புகள் அவங்க இருக்கிற இடங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது நமக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அவங்களை இந்த பூமிக்குள்ளாக விதைக்கும் பொழுது நம்ம ஒருவேளை அழுதுருப்போம். ஆனால் அந்த கல்லறைகள்லாம் திறக்கப்படும் பொழுது அவர்கள்லாம் மகிமையில் எழுந்திருக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு முன்பாக போன ஒவ்வொருவரும் பாக்கியமானவர்கள். அவர்கள்லாம் இந்த அனுபவத்தை பெறப்போகிறாங்க. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலும் உங்கள் குடும்பத்தில் மிக பிரியமானவர்கள் நீங்கள் இழந்து மிக துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலும் நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருங்க. உங்களுக்கு பிரியமானவர்கள் ஒருவேளை அவங்க மீண்டுமாக அந்த மகிமையின் சரீரத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வரப்போகிறாங்க. அதை பார்க்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பெரிய ஸ்லாக்கியம், என்ன பெரிய பாக்கியம். ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் கல்லறைக்கு போனவர். ஆனால் அந்த கல்லறையில் அந்த சாவை அவர் ஜெயத்தோடு விழுங்கி இந்த நாளிலே ஜீவன் பெற்றவராக ஜீவனோடு இந்த நாளிலே அவர் நம் மத்தியில் இருக்கிறார். Hallelujah. And so we're going to celebrate. Hallelujah. Let's all celebrate. This is the time to celebrate. Come on, church. Let's celebrate. Come on. Let's say to your friend next to you. Come on, let's celebrate. Come on, let's celebrate. He's risen. He's not dead. Hallelujah. Let's put our hands together and celebrate. Hallelujah. Hallelujah. Celebrate. Jesus, celebrate.
ஜீவனுள்ளோர்களோடு இல்லை, அவர் மரித்தார். ஆனாலும் இந்த நாளிலே ஜீவனுள்ளோர்களோட ஜீவன் பெறும்படியாக, ஜீவன் இல்லாத ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவன் தரும்படியாக, இந்த நாளிலே உயிர் தெழுந்தவராக, ஜீவன் தருகிறவராக நம் மத்தியில் இருக்கிறாரு. அவர் எல்லாரும் ஜீவன் தருகிற இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். எல்லாரும் இணைந்து இயேசுவை நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். இயேசுவை நாம் கொண்டாடுவோம், சேர்ந்து கொண்டாடுவோம். இயேசுவை நாம் கொண்டாடுவோம். இயேசுவை நாம் கொண்டாடுவோம். உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். இன்றும் என்றும் அவர் வாழ்கிறார். உயிர் தெழுந்தார். பாடிக்கொண்டாடுவோம் உயிர் தெழுந்த இயேசுவை. Come on church, let's celebrate. Everyone together. எல்லாரும் இணைந்து நாம் எல்லாரும் இந்த நாளிலே துக்கத்தோடு அல்ல, ஒருவேளை நீங்கள் துக்கத்தில் இருந்தாலும் இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் தேவன் உயிர் தெழுந்த பொழுது வந்த அந்த மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சி உங்கள் யாவரையும் நிரப்பும்படியாக, அந்த உயிர் தெழுந்ததில் மகிழ்ச்சி உங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. இயேசுவை நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து இயேசுவை நாம் கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை நாம் கொண்டாடுவோம். இயேசுவை நாம் கொண்டாடுவோம். உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். இன்றும் என்றும் அவர் வாழ்கிறார். உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. பாடிக்கொண்டாடுவோம், கூடிக்கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து கொண்டாடுவோம், பாடிக்கொண்டாடுவோம். உயிர் தெழுந்த இயேசுவை. Hallelujah. 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 What a wonderful time it is to celebrate together as the body of Christ. You and I, we are called to celebrate the resurrection of our King. Hallelujah. What a great joy it is to sing with all of you on this resurrected day. Hallelujah. This is a very special Sunday, not only for you but for us, to join with all the saints all across the nation of Tamil Nadu and to sing with you about the resurrection of our Savior Jesus. What a privilege it is. We consider this as a greatest privilege of our lifetime. Hallelujah. இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில இது மிக முக்கியமான ஒரு தருணமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த உயிர் தெழுந்த நன்னாளிலே உலகம் எங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து உயிர் தெழுந்த இயேசுவை கொண்டாடும்படியாக தேவன் பாராட்டின இந்த சிலாக்கியத்திற்காக, அருமையான ஏஞ்சல் டிவிக்காக, அங்கிள் சாது சுந்தர் செல்வராஜ் அவங்களுக்காக நாங்கள் மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் பலவிதமான கவலைகள், பலவிதமான அழுகையின் சத்தம், பலவிதமான பரிதவிப்பின் சத்தம் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னவென்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர்த்து இந்த நாளிலே பரமேறினதன் மிக பெரிய உன்னத காரியம் என்னவென்றால், அவர் ஏறுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறதோ அதை விட பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், இந்த நாளிலே உயிர் தெழுந்த இயேசு
24 மணி நேரமும் உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா. ஓ ரியக்கபஷேகே. For every agony that you're going through right now, for every trial that you're going through right now, for every suffering that you're going through right now, the resurrected Christ Jesus is right now interceding on the right hand of the Father that you and I will be saved in this season through this entire pandemic. Whatever may be the kind of wrath that we are experiencing right now, but the resurrected Jesus is right now interceding for his body. உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அப்பா, we thank you Lord. நீங்க உயிர் தெழுந்தது எனக்காகவே, இந்த நாளிலும் எனக்காகவே உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, உம்மை நான் மனதார ஆராதிக்கிறேன். Alleluia, Hosanna. 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த நாளிலும் அவர் உயிர் தெழுந்ததின் நோக்கம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர், உலகத்தின் கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர், அவர் ஏதோ பரமேறி போயிட்டான்னு நினைக்காதீங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கும் உனக்காக எனக்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக. ஓஹோ, என்னுடைய பிள்ளை இந்த நாளிலே கைவிடப்படாத நிலைமையில் இருக்கக்கூடாது, இவங்க மடிக்கிற நிலத்தில் இருக்கக்கூடாது, இவங்களுக்குள்ள தேவனுடைய உயிர் தெழுந்த வண்ணமாக ஊற்றப்படும்படியாக இந்த வேளையிலே Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Alleluia, Hosanna. எல்லாரும் நான் இந்த வேளையில் ஒரு யக்கமாஷேகே, அவ்வளவு பாடுகளை பட்டவர், கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் முடித்தவர், இந்த நாளிலே நமக்காக யாவையும் முடித்து பரலோகங்களுக்குள்ளாக இந்த நாளிலும் அவருக்குள்ளாக இருக்கிற அதே வல்லமையை நமக்குள்ளாக ஊற்றி இந்த நாளிலும் அந்த வல்லமையை நாங்கள் நடக்கும்படியாக, அந்த வல்லமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில வெற்றி சிறக்கப்படும்படியாக நமக்காக இந்த நாளிலும் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, ஆண்டவரே, உம்மை நான் முழுமையாக
சொல்லுவோமா? எனக்காகவே அந்த கல்வாரிக்கு சென்று, சிலுவைக்கு சென்று 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மீண்டும் எனக்காகவே வரப்போகிற ராஜாவே, வாங்கப்பா சொல்லுங்க எல்லாரும், வாங்கப்பா, உம்மை நாங்கள் சந்திக்க இந்த நாளிலே உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். Come Lord Jesus, come Lord, come Lord, we welcome you. Hallelujah. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறிடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம்.
கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திபார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில்
பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23.
நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும், என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நட்சத்திரத்திற்கு எதிராக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கு எதிராக தூண்டப்பட்ட ஒவ்வொரு சத்தானுடைய அம்பும் கீழே விழுந்து செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நட்சத்திரத்திற்கு எதிராக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கு எதிராக தூண்டப்பட்ட ஒவ்வொரு சத்தானுடைய அம்பும் கீழே விழுந்து செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் நட்சத்திரத்திற்கு எதிராக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கு எதிராக, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்திற்கு எதிராக தூண்டப்பட்ட ஒவ்வொரு சத்தானுடைய அம்பும் கீழே விழுந்து செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கே, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் லக்கே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கே, கடனை விட்டு வெளியே குதி, கடனை விட்டு வெளியே குதி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கே, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் லக்கே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கே, கடனை விட்டு வெளியே குதி, கடனை விட்டு வெளியே குதி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் லக்கே, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் லக்கே, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய லக்கே, கடனை விட்டு வெளியே குதி, கடனை விட்டு வெளியே குதி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் முன்னேற்றத்தில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தில், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தின் ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்பட்டு போ, சிதறடிக்கப்பட்டு போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் முன்னேற்றத்தில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தில், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தின்
ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்பட்டு போ, சிதறடிக்கப்பட்டு போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் முன்னேற்றத்தில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தில், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தின் ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்பட்டு போ, சிதறடிக்கப்பட்டு போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அற்புதங்களின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அற்புதங்களின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய அற்புதங்களின் ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்படுவதாக, சிதறடிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அற்புதங்களின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அற்புதங்களின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய அற்புதங்களின் ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்படுவதாக, சிதறடிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அற்புதங்களின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அற்புதங்களின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய அற்புதங்களின் ஒவ்வொரு எதிராளியும் சிதறடிக்கப்படுவதாக, சிதறடிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூமியின் வல்லமையே, பூமியின் வல்லமையே, புதைக்கப்பட்ட என் நன்மைகளை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நன்மைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நன்மைகளை விடுவி, விடுவி, விடுவி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூமியின் வல்லமையே, பூமியின் வல்லமையே, புதைக்கப்பட்ட என் நன்மைகளை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நன்மைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நன்மைகளை விடுவி, விடுவி, விடுவி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூமியின் வல்லமையே, பூமியின் வல்லமையே, புதைக்கப்பட்ட என் நன்மைகளை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நன்மைகளை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நன்மைகளை விடுவி, விடுவி, விடுவி. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இன்று ஓர் விசேஷித்த நாள். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒரு மகத்தான நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் இருந்து அறிகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த அற்புதமான இந்த நன்னாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். ஹாப்பி ரிசரக்ஷன்
சண்டே. நாம் கர்த்தரை நன்றாக ஆராதனை செய்தோம். கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இப்பொழுதும் நமது இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவியினுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கூடவே ஒரு விசேஷித்த காணிக்கையை அனுப்ப போகிறோம். இந்த நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ஆகவே நான் ஜெபித்த பின்பு திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து உங்கள் சிறப்பு காணிக்கைகளை இயேசு ஊழியங்கள் கட்டண நிதிக்கென்று நீங்கள் அனுப்பலாம். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளிலே தமது பிள்ளைகள் தேவ ராஜ்யத்திற்கு என்று மனமுவந்து கொடுக்கிற காணிக்கையை நீர் அங்கீகரித்து அதை 1000 மடங்கு தமது பிள்ளைகளுக்கு திருப்ப அளந்து மடியில் சரிந்து விழும்படி வேத வார்த்தையின்படி தந்தருள்வீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி, எல்லா சிறு பிள்ளைகளும், எல்லா பெரியவர்களும், எல்லா வயதானவர்களும், ஒருவேளை நீங்க வியாதியின் படுக்கையிலே உட்கார்ந்திருந்தாலும் நீங்களும் எங்களோட இணைந்து மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி இந்த நாளிலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைந்து பாடுவோமா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். எல்லாம் கரங்களை சொல்லுவோமா. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா. சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பக்கத்துல சொல்லுங்க. பயமில்லையே, பயமில்லையே. ஹல்லேலூயா. Yes, Jesus. எல்லாரும் வெற்றியின் முழக்கம். எல்லாரும் நான் இது ஒரு வெற்றியின் அறிக்கையாக எல்லாரும் சொல்லுவோமா. ஜெயம் எடுத்தார், ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் முதலாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கண்டது ஒரு ஸ்திரீயே. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் கன்னி மாரியாள். இப்பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்த பின்பு அவர் முதலாவதாக தன்னை வெளிப்படுத்தியது ஒரு ஸ்திரீக்கு. கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தவர் மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதாரமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தின் 14வது வாக்கியத்தை வாசிக்கிறோம். கேளுங்கள். Turn with me to Gospel according to St. John chapter 20 and the verse 14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இங்கே
இயேசு நிற்கிறதை கண்டாள். மகதலேனா மரியாளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மகதலேனா மரியாள், மகதேல் என்று இஸ்ரவேல் நாட்டில் உள்ள இடத்தில் இருந்து வந்ததினாலே அந்த பெயர் அவர்களுக்கு வந்திருக்க கூடும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகதலேனா என்று சொல்லப்படுகிற அர்த்தம், மகதலேனா என்று சொல்லப்படுகிற பெயருக்கு ஹை டவர், உயர்ந்த கோபுரம், எலிவேட்டட், உயர்த்தப்பட்டது, கிரேட் மேக்னிஃபிஷியன்ட், மிகவும் அதை பெரிதாக்கப்பட்டது என்றெல்லாம் அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை இப்பொழுது இவர்கள் கண்டதாக நாம் வாசித்தோம். இயேசு நிற்கிறதை கண்டாள். இதற்கு முன்பு இயேசுவை அவர்கள் கண்டதற்கும் இப்பொழுது காண்கிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் கண்ட இயேசு, அவர்களோடு இயேசுவானவர் இருந்த விதம், அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான நிலையில் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருந்ததை அறிகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை இப்பொழுது காண்கின்ற விதம் ஒரு அற்புதமானது. மகிமையின் சாயலை அவர் பெற்றிருந்தார். அவருக்குள் இருந்த அந்த மகா பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தை முதலாவது காண்கிற இந்த பாக்கியத்தை இவர்கள் பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவதாக இந்த அம்மா இயேசுவை எப்போ கண்டாங்க அப்படிங்கிறதுக்கு மார்க் 16ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வாக்கியத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இந்த அம்மாவிடம் இருந்து 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்தியிருந்தார். சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். அரக்கத்தனமான ஒரு வாழ்க்கை. இந்த அன்பு மகள் மகதலேனா மரியாளை பொல்லாத ஆவிகள் பீடித்து கொண்டு அலக்களித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை தர வேண்டி அந்த பட்டணத்திலே, அந்த பகுதியிலே எவரும் இல்லாத காலகட்டத்தில் அங்கே இயேசு இந்த மகதலேனா மரியாளை கண்டு அந்த அம்மாவுக்குள் இருந்த 7 பிசாசுகளை, அரக்கத்தனமான ஆவிகளை விரட்டி விடுகிறார். விரட்டி விட்ட பின்பு ஒரு சுயாதீனம் அடைந்த நிலையில், விடுதலை பெற்ற நிலையில் இவர்கள் கண்டது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை. இந்த பூமியில் அவர் ஏன் வந்தார்? அதனுடைய நிறைவேறுதலை இங்கே உலக மக்கள் பார்த்தாலும் முதலாவதாக விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் தான் கண்டது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. இந்த மகளுடைய உள்ளம் எவ்வளவு பூரிப்படைந்திருக்கும். சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளினால் பீடிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் விடுதலை அடைந்த உடனே அவர்களுடைய முக சாயலை பார்க்கும் பொழுது அதிலே அவர்களுடைய பழைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் என்பதை முன்னும் பின்னுமாக அறியும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும். அப்படி ஒரு பிரகாசம் அவர்கள் முகத்தில் வரும். அப்போ இதுவரை அவர்களை அலைக்கழித்து கொண்டிருந்தது, அவர்களை இந்த நிலைக்கு தள்ளி அவர்களை இருளடைய செய்தது அந்தகார சக்தி. விடுவிக்கப்பட்டவுடனே அவர்கள் முகசாயல் மாறி, அவர்களுடைய குணலட்சணங்கள் மாறி, அவர்கள்
அவர்களுக்காக ஜெபித்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய பெண்மைக்கு உரிய புனித தன்மையில் அவர்கள் மீண்டும் வருவார்கள். அதுவரை அலக்களிக்கப்பட்டு அவர்கள் மிக பரிதாபமான கோலத்தில் இருப்பார்கள். அப்படித்தான் இந்த மகதலேனா மரியாளும் இருந்தார்கள். அலங்கோலமான அவலட்சணமான அவர்களுடைய வாழ்க்கையில் அன்று இயேசு விடுதலை தந்தவுடனே அவர்கள் கண்டது இயேசுவை. இயேசு அவளை பார்க்க, அந்த அம்மா இயேசுவை பார்க்க முதல் பார்வை அவர்களை கவர்ந்திருக்க கூடும். அடுத்து அந்த பொல்லாத ஆவிகள் நீங்கியதும் அவர்கள் செய்தது என்ன என்பதை நாம் அறிவதற்கு இரண்டாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் 2, 3 ஆகிய வசனங்களில் இப்படியாக பார்க்கின்றோம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்திலே அவருக்கு இப்படிப்பட்ட உதவியாளர்கள் தேவைப்பட்டார்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியத்திலும் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு போதகர்களுக்கான கருத்தரங்குக்கு என்னையும் என் துணைவியாரையும் அழைத்திருந்தார்கள். 2 பேருக்கு 2 சப்ஜெக்ட் கொடுத்து பேச வேண்டும். நாங்களும் சரி என்று போனோம். ஒரு 100 ஊழியக்காரர்கள், ரொம்ப வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் அல்ல, போதுமான அளவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களை 5 நட்சத்திர ஓட்டலில் தங்க வைத்து அவர்களுக்கு ஓர் உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்து, இப்படி நீங்களும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது பிறருக்கு உதவியாயிருங்கள் என்று ஒரு மாதிரியை ஒரு குடும்பம் செய்து காண்பித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நான் அவர்களிடம் கேட்டேன், இவ்வளவு விமர்சையாக நீங்கள் செயல்படுகிறீர்களே, எப்படி உங்களுக்கு இது முடிகிறது? அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஐயா, உண்மைதான், இப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு குழு இருக்கிறார்கள். அவர்கள் வேறு எதற்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை உற்சாகமூட்ட வேண்டும். அதற்கு எங்களுடைய உதவி இது. பின்னணியில் நாங்கள் இருப்போம், எங்கள் பெயர்களை சொல்லக்கூடாது, ஆனால் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். இதில் வருகிற அத்தனை காரியத்தையும் நாங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் கணக்குகளை சமர்ப்பித்து விடுவோம். இது அவர்களுடைய ஒரு பாக்கியமான சேவையாக கருதுகிறார். இருக்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு ஆஸ்திகளாலே ஊழியம் செய்கிற இந்த அம்மையார் ஒரு சிறந்த சிஷியாக, சிறந்த ஊழியக்காரியாக இயேசுவை காண்கிறார்கள். இயேசு ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் இந்த சகோதரி எல்லாவற்றையும் கண்ணால் கண்ட ஒரு நல்ல சீஷி. மூன்றாவதாக இந்த ஸ்திரீ மகதலேனா மரியாள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் 55, 56 ஆகிய 2 வசனங்களில் வாசிக்கிறோம், கேளுங்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். சிலுவை மரத்தில் இயேசு இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அநேகர் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். சீஷர்களே அப்படிதான் பறந்து போய்விட்டார்கள், உயிருக்கு பயந்து போய்விட்டார்கள். அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு சீஷன் யோவான் சிலுவையின் அருகில் நின்றார். பரிசுத்த வேதம் அதை சொல்லுகிறது. ஆனால் சில ஸ்திரீகள் என்று சொல்லாமல்
அநேக ஸ்திரீகள் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த ஸ்திரீகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எத்தனை அன்பு, எத்தனை பாசம். சிலர் பயந்து நடுங்கி இந்த கோர காட்சியை காண முடியாமல் அடங்கி போய் ஒடுங்கி போய் ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையிலே மார்க் 15ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம் இப்படியாக சொல்கிறது. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும். சில ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்த மகதலேனா மரியாளும் இந்த கோர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அதிலும் பொதுவாக ஸ்திரீகள், தாய்மார்கள் இலகிய உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் அந்த வேதனையான காட்சியை இப்பொழுது பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புத செயலை கண்டவள் மகதலேனா மரியாள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் போது கூட சென்று ஊழியம் செய்தவர் மகதலேனா மரியாள். அவரால் நடந்த அற்புதங்களை கண்டவர் மகதலேனா மரியாள். ஆனால் இப்பொழுது சிலுவையின் அருகேயே நின்று அந்த கோர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா 23:49 வாசிக்கும் பொழுது, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவரை நன்றாய் அறிந்திருந்தவர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள். அந்த கூட்டத்தில்தான் மகதலேனா மரியாளும் இயேசுவை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 4வதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து விட்டார். அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டார். முடிந்தது. ஆனால் இப்பொழுது என்ன தொடருகிறது பாருங்கள். மார்க் 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. முடிஞ்சிருச்ச கதை. ஆனாலும் கல்லறையினிடத்திற்கு ஓய்வு நாளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோடே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இவர்கள் எத்தனை அன்புள்ளவர்களாக இருந்திருந்தால் அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடம்படியாக. ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அந்த விலையேறப்பெற்ற நலத தைலத்தை கொண்டு வந்து உடைத்து தன் தலைமயிரால் துடைத்து இறுதி யாத்திரைக்கு முன்பதாக செய்யப்படுவது போல அந்த காரியத்தை செய்த பொழுது ஊர் உலகம் எல்லாம் கண்டதை பேசியது. இயேசு கிறிஸ்துவோ, அவளை விட்டு விடுங்கள், அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எதுவாக இதை செய்கிறாள் என்று. இங்கே சுகந்த வர்க்கம் இடுகிறது. அந்த விலையேறப்பெற்ற வாசனை திரவியங்களை ஆண்டவராக இயேசுவின் மேல் கொண்ட அன்பினாலே இவர்கள் அதை வாங்கி கொண்டு என்று வேதம் சொல்லுது. சுகந்த வர்க்கமிடுபடியாக அவைகளை வாங்கி கொண்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினாலே அது எத்தனை விலையானாலும் சரி, அவருக்கு நான் என்னுடைய அன்பை, எனக்கு அவர் தந்த விடுதலையை, என்னை வாழ வைத்ததை நினைத்து இதை நான் செய்ய போகிறேன். லூக்கா அதை 23ஆம் அதிகாரத்தின் 56வது வசனத்தில் இப்படி சொல்றார். திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அப்படியானால் இந்த ஓய்வு நாளுக்கு முன்பதாகவே இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. கந்த வர்க்கம், பரிமள தைலம். ஏற்கனவே இயேசு பிறந்த பொழுது அவருக்கு விலையேறப்பெற்ற பொன், வெள்ளி, தூப வர்க்கம் என்று
கொண்டு வந்து சாஸ்திரிகள் படைத்தார்கள். இப்போ இதனுடைய முடிவாக அல்லது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு கணம் என்று எண்ணி இவர்கள் முன்னமே அதை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுவார் என்ற வார்த்தைகள் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு மனதில் இல்லாத ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. சில நேரங்களில் மறந்து விடுறோம். நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் சூழ்நிலை, சிலர் சொல்கிறாங்களே டென்ஷனில் எல்லாத்தையும் மறந்துட்டேன், அப்படி நான் என்ன நிலையில் இருக்கிறேன், எங்கே இருக்கேன் எனக்கு தெரியல. அந்த மாதிரி இது நடந்த சூழ்நிலைகள் நாம் லகுவாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் இருந்த பொழுது அது எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று எண்ணி பார்த்தால்தான் தெரியும். ஆனாலும் இவர்கள் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார்கள். உயிர்த்தெழுவார் என்பதை அவர்கள் மறந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்னுடைய கனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 24:1 நடந்தது என்ன? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வராங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மரித்த பின்பும் அந்த சடலத்தை கனப்படுத்துவதிலே முந்திக் கொண்டார்கள். அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு கனத்தை அந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வாங்கினார்கள். முன்னமே ஆயத்தம் பண்ணினார்கள். நேரம் வந்தவுடனே அதிகாலையிலே அவர்கள் இருட்டோடே பயமின்றி தைரியமாக கொண்டு போகிறார்கள் என்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு ஒருவரிடத்தில் இருக்குமே ஆனால் எதை வேண்டுமானாலும் செய்யும். அப்படிதான் இந்த ஸ்திரீ மகதலேனா மரியாள் சிலரோடு கூட சேர்ந்து அவருக்கு கந்த வர்க்கமிடும்படியாக புறப்பட்டு போகிறார். ஐந்தாவதாக இந்த மகதலேனா மரியாளினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது யோவான் 20:1-2 சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். கல்லறை காலியாய் இருக்கிறதை, கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டவரும் இவர்கள் தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கண்ட மகதலேனா மரியாள், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை அறிந்திருந்த மகதலேனா மரியாள், அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக கடந்து வந்த மகதலேனா மரியாள், இப்பொழுது அவர்கள் காண்கிறது என்ன? கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறது, கல்லறை காலியாக இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் இப்பொழுது காண்கின்ற இந்த காரியம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இவ்வளோ பெரிய கல், யார் இந்த கல்லை எங்களுக்காக புரட்டுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அந்த கல்லறையின் முன் இருந்த கல் எடுக்கப்பட்டாயிற்று. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்கு ஆதாரமாக அடைக்கப்பட்ட கல் எடுக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக செயல்படும்படியாக விண்ணகம் ஏற்கனவே இறங்கி விட்டது. விண்ணக தூதர்கள் இறங்கி விட்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை வரவேற்கும் வண்ணமாக, அவருடைய மகிமையை காணும்படியாக எந்த கல்லும் அவரை தடை செய்ய முடியாதபடிக்கு, எந்த நிலையிலும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு எதுவும் தடையாயிராதபடிக்கு எல்லாம் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. திறந்த வாசல். இப்பொழுது அவர் வெளியே வருகிறார். அந்த திறந்த கல்லறையை கண்ட பாக்கியம் இந்த அம்மையாருக்கு இருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்ட பாக்கியம் இந்த அம்மையாருக்கு இருந்தது. ஆறாவதாக இந்த அம்மாவுடைய ஒரு நிலையை
அன்பின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்து வந்த அந்த சரீரம் அங்கே இல்லை. களவாளிகள் களவாடி விட்டார்களோ என்ற எண்ணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னதை மறந்த ஒரு தன்மை. இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாத நிலையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். புலம்பல், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனையை கொட்டி தீர்க்கிறது தான் அழுது கொண்டிருத்தல். அன்பானவர்களே, உங்களுடைய அழுகையை போக்குவதற்கு எதை நினைத்து எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் உங்கள் அழுகைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவதற்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்து வருகிறார். எந்த நிலையில் நீங்கள் இப்பொழுது வேதனையில் இருக்கிறீர்கள் என்று நான் அறியேன். எந்த வேதனையோ எந்த சோதனையோ எது உங்களை வாட்டுகிறதோ, ஐயோ நான் எதிர்பார்த்த நிலையில் இங்கே எதுவுமே இல்லையே, நான் இன்ன நிலையில் வந்தேன், என் எதிர்பார்ப்பு இங்கே ஏமாற்றம் அடைந்து விட்டதே என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் ஏமாறவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் அழுகைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார். அடுத்து மரியாளுடைய மகதலேனாவுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தார்கள்? லூக்கா 24ஆம் அதிகாரம் 10 வசனங்களை பின்னர் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இந்த சங்கதிகளை கண்டவர்கள் இவர்கள்தான். இந்த சங்கதிகளை பிற சீடர்களுக்கு சொன்னவர்களும் இவர்கள்தான். இந்த சங்கதி இவர்கள் மூலமாக உலகிற்கு வெளிப்படுத்தப்பட போகிறது என்பதை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாள். இயேசு நிற்கிறதை மகதலேனா மரியாள் கண்டார். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு நிற்கிறார். ஏற்கனவே இயேசுவோடு கூட இருந்த நீங்கள் மகிமையில் இயேசுவை மறுரூபம் அடைந்த வேளையில் கண்ட சீடர்கள், அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாள் கண்டதற்கு ஒரு காரணம் அவருடைய நன்றி உள்ள உணர்வு. தன்னிடத்திலிருந்து அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறின பின்பு எங்கேயோ காணாமல் போய்விடவில்லை. ஆண்டவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக, அவர்கள் ஒரு சாட்சியாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அன்று கண்ட இயேசுவை இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு மீண்டும் காணுகின்ற ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இதற்கு முன் கண்ட இயேசுவை இனி நீங்கள் காணப்போகிற விதம் ஒரு வித்தியாசமானது. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அந்த இயேசு உங்களுக்கு தன்னை உயிர்த்தெழுந்த நிலையில் வெளிப்படுத்துவதற்கு காரணம், நீங்கள் அவருக்கு சீடர்கள், அவருக்காக எதையும் செய்ய இருக்கிறதையும் கொடுத்தவர்கள் என்பதினாலே இன்று உங்கள் அருகில் அவர் நின்று உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட பொழுது, எல்லாரும் விட்டு ஓடிய பொழுது நான் பின்தொடர்வேன். சிலுவைக்கு அவரை கொண்டு போய் அடுத்து அவரை நொறுக்கி அங்கே தொங்க விட்டாலும் அங்கே நான் நிற்பேன், பரவாயில்ல என்ன ஆனாலும் என்ற ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்ததினாலே மரியாள் கண்டது போல உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்று நீங்கள் காண்பீர்கள். ஏதோ ஒரு வழியில் இயேசுவுக்கு ஊழியம் செய்த அவர்கள் இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பும் அவருடைய உயரிய எண்ணம் அவருக்கு கந்த வர்க்கமிட வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும் என்று அங்கே போனவர்கள்
அவரை காண முடியவில்லை என்றாலும் காலியான கல்லறையையும் தள்ளப்பட்ட கல்லையும் அவர்கள் கண்டது அவர்களுக்கு ஒரு உறுதியை கொண்டு வருவதற்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னதை நினைப்பூட்டுவதற்காக. அவர்களுடைய அழுகை அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்தியதினாலே இயேசு நிற்கிறதை, இயேசு அவர்களுக்கு முதலாவதாக இத்தனை பாசம் கொண்ட இவர்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். இவர்களால் தான் எனது உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து போக முடியும், இவர்கள்தான் உலகிற்கு என்னுடைய செய்தியை கொண்டு போவார்கள் என்பதை அறிந்ததினால் தான் என்னமோ இயேசு நிற்கிறதை இவள் காண முடிந்தது. இன்று நீங்களும் காண முடியும். இயேசு நிற்கிறார். எப்படி? உயிர்த்தெழுந்த இயேசு. இனி எந்த மரணமும் அவருக்கு இல்லை. நீங்க இஸ்ரேலுக்கு போவீங்கன்னா இஸ் ரீசன், அவர் உயிர்த்தெழுந்தார். இஸ் நாட் ஹியர், அவர் எங்கே இல்லை. அப்படினாலும் எங்கே இருக்கார்? இதோ உங்கள் அருகில் நிற்கிறார். இயேசு நிற்கிறதை மகதலேனா மரியாள் மட்டுமா கண்டார்கள்? சீடர்கள் கண்டார்கள். அதிகமான 500க்கும் மேற்பட்டவர்கள் கண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நான் இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நம்முடைய புறக்கண்களினால் அவரை காண இதோ உங்கள் இல்லத்தில் அவர் இருக்கிறார். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். சிங்கப்பூர் தேசத்திலே ஒரு அன்பான இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி தனது வழக்கத்தின்படியே தன் அறையை பூட்டிக்கொண்டு அவர்கள் முறைப்படி இஸ்லாமிய தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. என்னது என்னுடைய தொழுகை வேளையிலே யார் என்னை தொல்லை பண்ணுகிறார்கள் என்று கதவை திறந்து பார்த்தால் ஒருவரும் இல்லை. அதுபோல 2-3 முறை நடந்தது. இறுதியாக அவர்கள் கோபத்தில், நான் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது யார் என்னை தொல்லை பண்ணுகிறது என்று உள்ளறை கதவையும் தாட்டி அவர்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறைக்குள்ளே ஒரு பேர் ஒளி வந்தது. கண்கள் திறந்தன. உற்று பார்க்கும் பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வெள்ளை உடை அணிந்தவராய் புன்முறுவலோடு, மகளே, நான் தான் இயேசு கிறிஸ்து, உன்னை நான் நேசிக்கிறேன். இந்த அம்மாவுக்கு ஐயோ, நான் எதிர்பாராத வண்ணமாக என்னை தேடி நீர் வந்து விட்டீரா? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்தவராக, தனது கரங்களில் காயப்பட்டவராக, புன்முறுவலோடு மகளே என்று அழைத்த பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இயேசு நிற்கிறதை இந்த தாய் கண்டார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறியது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். மாலை தன் வேலையை முடித்து வந்த கணவனிடம் இதை பற்றி சொன்னார்கள். அவரும் மாற்றமடைந்தார். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களை, இயேசு நிற்கிறதை மகதலேனா மரியாள் மாத்திரமல்ல, நீங்களும் காண முடியும். அதற்கு உங்களுக்கு மகதலேனா மரியாளை போல குணலட்சணங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாயிருங்கள். அவருக்கு பின் செல்லுங்கள். விடாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரோடு கூட ஐக்கியப்படுங்கள். உங்களுக்கு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் அழுகையின் குரலை அவர் பார்ப்பார். உங்களால் தான் செய்தி செல்ல முடியும் என்பதை அவர் அறிவார். இதோ நான் இருக்கிறேன். அதற்கு பின்பு மகதலேனா மரியாளோடு அவர் உரையாடுகிறார். பல காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு காத்திருந்த உங்களுக்கும் அவர் அற்புதங்களை செய்வார். பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே. மே காட் ரிச்லி பிளஸ் யூ. இருக்கிற இடத்தில் எழுதி நில்லுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே தமது பிள்ளைகள் எந்தெந்த விதத்தில் ஆற்றப்பட வேண்டும், தேற்றப்பட வேண்டும், கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உம்மை பார்த்து, நீர் அவர்களை பார்த்து அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தித்தார்.
வியாதிப்பட்டவர்கள் சுகமடையட்டும், விடுதலை வேண்டுபவர்கள் விடுதலை பெறட்டும், உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குறிப்பாக எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். அவர் இருக்கிற இடங்களில் மகிமை வெளிப்படட்டும். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும். கட்டட காரியங்கள் சீக்கிரமாய் நடந்தேறட்டும். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்களை கத்த ஆசீர்வதியும். தேசங்களை ஆளுகிறவர்கள், அரசியல் தலைவர்கள், எங்கள் இந்திய பிரதமர், எங்கள் தமிழக முதல்வர்கள், அனைத்து மாநில முதல்வர்கள் அத்தனை பேரையும் காத்தருளும். இராணுவத்தினர், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர், போலீஸ் அதிகாரிகள் யாவரையும் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும், நற்காரியங்கள் நடக்க அருள்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். இருக்கிற இடத்தில் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அப்பம் கிளாஸா நிகழ்ச்சியை மறவாமல் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே. காட் பிளஸ் யூ. thank you